பட்டு பயந்து பார்வதி பகவான் முன்னால கையெடுத்து வணங்கி நிக்கிறா. சாமி சாமி தெரியாம செஞ்சுட்டேன். இவ பட்டு பயந்து நின்னா பாத்தீங்களா, பயத்துல பூரா வேர்த்துட்டு நனைஞ்சு போச்சு பூரா. ஆமா, பார்வதியின் வியர்வையே அங்கமெல்லாம் கொட்டி தீர்க்க காட்டாத்து வெள்ளமா கைலாசத்துல கரை புரண்டு நிக்கின்றது. சும்மா இருக்க நாமளுக்கு இப்படி வேர்த்து ஊத்துதுன்னா காத்தாடிய போட்டு அது வேண்டாம். அது வாக்குள்ள பஸ்னா எப்படி படிக்க? அப்படியா? அதுக்குதான் வேண்டாம். அனுப்பாட்டியாச்சு. பயம் கொடுத்தா வேர்த்துரும். தப்பு செஞ்சோம்னு வைங்களேன், தப்பு செஞ்சுட்டு மாட்டிக்கிட்டோம்னா நம்மள அறியாமலே வேர்த்துரும் பாத்துக்கோ. அன்னைக்கு எங்க வீட்டு வேத்து கொட்டுதுல மனசுக்குள்ளே வைவாங்க. காத்தாடி ஓடிச்சு புண்ணியவதி அமத்த சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி சில பேர் வேக்கவங்க வாய்க்குள்ளே முடங்குவாங்க, பேசத்தான் செய்வாங்க. ஆமா, அது மாதிரி அங்க வந்து வேத்து கொட்டி இப்ப தப்பு பண்ணோம்னா பயம் கொடுத்தா வேத்துரும். ஆமையா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்காரி சொன்னா, என்னங்க நான் மூத்தம்மாவா வீட்டுக்கு போறேன், சரி நீங்க சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, நீங்க சாப்பாடா முக்கியம் எனக்கு, சரிதானே, மனசுல நிம்மதி தான் முக்கியம் எனக்கு, நீ முதல்ல போயிட்டு வா, சரி 10 நாள் 20 நாள் போய் இருந்துட்டு வா, சரிதானே அப்படின்னு சொன்னேன். உடனே அவ புறப்பட்டு சரி 11:30 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டு போனான். சரி நான் கரெக்டா 12 மணி ஆச்சு. ஆமா 11:45. 150 ரூபாய் கையில் எடுத்தேன். 150 ரூபாய் கையில் எடுத்து நேரம் ஒயின் ஷாப்புக்கு போனேன். அங்க போய் ஒரு கோட்டரை வாங்கி ஆவல்ல தண்ணி ஊத்தாம ஒரு கோட்டரை அப்படியே ராவா அடிச்சேன். ஐயோ, ஏன்னா 10-20 நாள் கோட்டர் குடிக்கல, வீட்டுல இருக்கா. ஆமா, நானும் வெளியே போக முடியல. சரிதானே, இவன் மாவட்டத்துக்கு போறோம்னு சொன்ன உடனே சரி வெளியே கிளம்பி போயிட்டா பாத்தீங்களா. ஆமா, நான் ஒரு கோட்டரை வாங்கி அடிச்சேன். சரி அடிச்சு நேரம் வீட்டுக்கு வந்தேன். வந்த உடனே வீட்டுல வந்து பார்த்தா சண்டாள பாதவத்தி வாசல்ல நிக்கா. அது என்ன அப்படி வந்துட்டா? பஸ் ஸ்டாண்டுக்கு தானே போறேன்னு போனா, பஸ் ஸ்டாண்டு தான் போனா, பர்ஸை வீட்டுல வச்சுட்டு போயிட்டாளாம். அப்படியா? சண்டாள பாதி வாசல்ல நிக்கா, பத்திரகாளியா நிக்கா. அவளை பார்த்தோன்னா நான் கோட்டை குடிச்ச பாத்தீங்களா. ஆமையா, பயத்துல என் போதை பூரா இறங்கி போச்சு. அது என்னையும் போதை மட்டும் இறங்கினா கூட பரவாயில்ல, வேற என்னாச்சு எனக்கு கால் வழியா போயிட்டு என்னது போச்சு, வேத்து ஊத்தி இருக்கு பயத்துல. நம்ம பொண்டாட்டி போயிட்டாலே நினைச்சு தண்ணி அடிச்சுட்டு வந்தோமே, பாவி மவா வீட்டுல எல்லாம் நிக்க நம்ம என்ன செய்வோம், எப்படி சமாளிப்போம். மாவா வீட்டுக்கு போறோம்னு போயிட்டாலே அப்படி நான் குடிச்சிட்டு வந்தேன். வாசல் நிக்க பார்த்த உடனே எனக்கு அப்படியே வேத்து கொட்டிருச்சு. அப்ப இந்த பார்வதியும் அத மாதிரி நம்ம தான் தவறு பண்ணிட்டோமே, பகவானை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டோமே அப்படிங்கிற பயத்தை கொண்டு இவளுக்கு அங்கமெல்லாம் வேத்து ஆவி தனலாகி பார்வதிக்கு வியர்வை காட்டாத்து வெள்ளமா கரை புரண்டு ஓடுகின்றது. பார்த்தார் ஆண்டவன், இந்த பார்வதியின் வியர்வையோ ஒரு உப்பு தண்ணி, இது உலகத்துக்கு போனா உலக மக்களுக்கெல்லாம் உயிர் சேதம் வந்து சேரும். அதனால இந்த பூலோகத்துக்கு போகாமலே தடுக்க வேண்டும் என்று ஆண்டவனுடைய 1008 சடா முடியிலே ஓர் முடியை உழைத்தார். அதையே பார்வதியின் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பவும் இந்த வேர்வை துளி நிக்கவே நிக்கல. அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை மட்டும் பூமியிலே கலக்க இதனையே 10 கடலாகவே படைக்க வேண்டும் என்று ஆண்டவன் 10 கடலாக்கி பெயர்நாமத்தை கொடுத்தார். எப்படி ஐயா? சாமி ஓங்கும் சம்பாதி வைக்கப்பா, ஓங்கு சமாதி வைக்கப்பா, அது ஒன்றாங்கடல் ஒரு கடல், சங்கைய சந்தி வைக்கப்பா, கருப்பு கடல் இரண்டாம் கடல், முதிய வஞ்சந்தி வைக்கப்பா, மூணாம் கடல் மோர் கடல், நதிக்கரை இந்தி வைக்கப்பா. எட்டாம் கடல் திட்டு கடல், 9ஆம் கடல் அது ஓவிய பெருங்கடலா, 10ஆம் கடல் பார்க்கடலா, ஏயா பார்க்கடல் பாங்குடனே அமைந்திருக்க, அது பாங்குடனே அமைந்திருக்க.
அந்த ஆலமரத்தினுடைய அடியிலே காற்றடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்க அது ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே சென்னாகம் கருணாகம் கண்ணாடி விருசுகள் எல்லா நாகத்திற்குமே ராஜா ராணியாக நாகலோக வட்டணத்திலே வந்து அந்த நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாளும் இரு பேர்களுமே எவ்விதமாகவே வாழ்ந்து வருகிறார்கள். சாமி நாகலோக மனைவி கேட்டு மனைவி சொல்ல கணவன் கேட்டு ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து கணவன் மனைவி அன்பா வாழ்ந்து வராங்க. கணவன் சொன்னா மனைவி சரின்னு கேட்பா. ஆண் பெண்ணை மதிக்க வேண்டும், பெண் ஆணை மதிக்க வேண்டும். ஆமா, ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாக வாழ வேண்டும். அதுதான் குடும்பம். நாகராஜன் சொன்னா நாகக்கண்ணி கேட்பா. நீ என்ன சொல்வது, நான் என்ன உன் பேச்ச கேட்பது? ஆமா அப்படின்னு நாகக்கண்ணி சொன்னா நாகராஜன் கேட்பாரு. புருஷன் சொல்ல பொண்டாட்டி கேட்பா, பொண்டாட்டி சொல்ல புருஷன் கேட்பா. ஏன் சொல்ல என் பொண்டாட்டி கேட்கவே மாட்டுக்கா. உன் பேச்சையே கேட்கலன்னா வேற யாரையா மதிக்க போற? என் தம்பி சொன்னா சரி அப்படிங்க. அப்ப நல்லா இருக்கும். அப்ப நான் என்ன சொல்லட்டும்? அவர் ஏன் அநியாயத்தை நான் எங்க போய் சொல்லட்டும்? அந்த அம்மா ஏன் இப்படி உன் பேச்ச கேட்காம உன் தம்பி பேச்ச கேட்காம முதல்ல தெரியுமா உனக்கு? எதுக்கு அதான தெரிய மாட்டேங்குது. அவர் நல்லா படிச்சவரு, படிச்ச மனுஷன், 4 இடத்துக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய மனுஷன். மனுஷன். ஆனா உனக்கு அப்படி இல்ல. நான் குடியார பையன். நீ குடிச்சிட்டு ரோட்ல போய் சண்டை போட்டுக்கிட்டு நிப்ப. ரோட்ல வரும்போது இல்லாத சண்டையெல்லாம் இழுத்து வருவேன். அப்புறம் எப்படி உன்னை மதிப்பா, உன் பேச்ச எப்படி கேட்பா? தம்பி வந்து தான் சமரசம் பண்ணி என் அண்ணன் குடிச்சிட்டு தெரியாம பேசிட்டான் அப்படின்னு சமரசம் பண்ணி என்ன கூட்டு வருவான். ஆனால் நாகராஜனும் நாகக்கண்ணியை வந்து அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. நான் என்ன தெரியுமா? என்னையா? 1க்கு 1 போட்டேன். 1க்கு 1 எந்த போட்டிரு? சரக்கு போட்டேன். ஓ சரக்கு. வீட்டுக்கிட்ட போனேன். வீட்டுக்குள்ள போக முடியல. போக முடியாதுல்ல? போக முடியல. ஒண்ணு சரி முத்தத்துல என் பாட்டுக்கு படுத்துக்கிட்டேன். உள்ள வீட்டுக்குள்ள போக முடியல, முத்தத்துல படுத்தாச்சு. முத்தத்துல படுத்துருந்த போருங்க. ஆமா, என் கிட்ட வந்து ஒரு நாய் படுத்துருக்கு. அது படுக்கிற இடத்துல போய் நீர் படுத்தினா அப்புறம் என்ன செய்ய முடியும்? நான் நல்லா அசந்து உறங்கிட்டேன். அந்த நாயும் கிட்ட படுத்துருந்துச்சுங்க. சரி, அப்போ நாய் சொல்லிச்சு, அதாவது ஏ
உன்னோட இல்ல, அதாவது நான் படுத்திருக்க இடத்துல வந்து நீ படுத்திருக்க. உன் பொண்டாட்டி வந்தானா உன்னைய பேசுறதும் இல்லாம என்னைய சேர்த்து கேப்பா. பேசுவானா சும்மா பேச மாட்டா. குடிகார நாயே வீட்டுக்குள்ள போய் படு அப்படின்பா. கேள்வி என்னதான் கேப்பா. அப்போ என்னைய கேட்டுட்டு தான் உன்னைய கேப்பா. அதனால நீ வந்து என்கிட்ட படுக்காத நீ தூரம் அப்படின்னு இந்த நாய் சொல்லுது பாத்துக்கோ. சொன்ன உடனே நானும் எந்திரிச்சு பார்த்தேன். சரி எந்திரிக்க முடியல. அப்ப பேசினா பேயிட்டு போட்டும்னு பேசாம அது உறங்கிட்டேன். அப்ப பிறகு என்ன செய்ய? அந்த கதவுல இப்படி இருந்தா எப்படியாவது எந்த பொண்டாட்டியும் பேச கேட்பாளா? எவளும் கேட்க மாட்டா. யாரு மூஞ்சில என் மனசுல என்ன இருக்குன்னு எதுவுமே தெரிஞ்சுக்க முடியல. புரிய மாட்டேங்குது. அதனால இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் அவர் எப்பேற்பட்ட செல்வாக்கோடு இருக்கிறார்கள். நாகராஜ நாகக்கண்ணி நாகராஜ நாகக்கண்ணி நாகலோகப்பட்டணத்தில் மண்ணிற்கு மனையிரு மண்ணால குறைவும் பொன்னிருக்கு பொருளிரு பொருளால குறைவும் ஆடிருக்கு மாடிருக்கு ஆடிருக்கு மாடிருக்கு அங்கே அடுக்கு வந்த செல்வங்கள் வேண்டுமோ அத்துணை செல்வங்களுமே இருவேர்களுக்குமே நிறைந்திருக்கிறது.
அதாவது செல்வங்கள் 16 என்று சொல்லுவார்கள். அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் வந்து ஒரே ஒரு செல்வம் தான். அந்த ஒரு செல்வம் என்ன செல்வம்? நம்ம வீட்டுல பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு இருந்தாலும் அந்த பணம் வந்து நம்மளை அம்மா அப்பா வந்து அழைக்குமா? அழைக்கவே அழைக்காது, ஒருபோதும் அழைக்காது. ஏக்கர் கணக்குல நம்ம நிலம் வாங்கி போட்டிருக்கோம், அந்த நிலம் வந்து நம்மளை அம்மா அப்பா வந்து அழைக்குமா? அழைக்கவே அழைக்காது, ஒருபோதும் அழைக்காது. நம்ம கழுத்து நிறைய தங்க ஆபரணங்களை வாங்கி அணிந்திருக்கிறோம், இந்த தங்கம் வந்து நம்மளை அம்மா அப்பா வந்து அழைக்குமா? அழைக்கவே அழைக்காது. இவை மூன்றுமே உயிரச்ச உணர்வச்ச வெறும் பொருள். ஆனால் நாமளை அம்மா அப்பா வந்து அன்போடு அழைக்க வேண்டுமானால் செல்வத்திலேயே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தானா? அதேதான் அதேதான். ஆமா, 35 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் முடிஞ்சது. சரிதான். தாலி கட்டின மனவடைய விட்டு நானும் என் மனைவியும் கீழே இறங்கி வந்து எங்க பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். ஆமா, பெரிய ஆள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது. காலில் விழுந்து கும்பிட்டோம் பாட்டி காலில். சரி, காலில் விழுந்து கும்பிட்டோன்னு எங்க பாட்டி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? பேராண்டி, நீ 16 பெற்று சரி பெருவாழ்வு வாழணும் அப்படின்னா. அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? பாட்டி சொல்லிட்டாளா அப்படின்னு சரி நான் 16 பிள்ளைய பத்தி இப்ப சீரழிஞ்சிட்டு கிடங்க. சீரழிஞ்சு செங்க வேற சமக்கணும். அறிவு கட்ட தாத்தா 16 வச்சு பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொன்னா மனிதனுக்கு வாழ்க்கையிலே தேவையான அத்தனை 16 செல்வம். அவ பாட்டி நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், வீடு வாசல், செல்வம், கல்வி, வீரம், நோயற்ற வாழ்வு, நல் பசு, நல் மனை, இதைத்தான் 16 செல்வம்னு சொல்லுவாங்க. நீ படிச்ச பிள்ளை, உனக்கு விவரம் தெரியுது. 16 செல்வத்திலே ஒரு செல்வம் இந்த பிள்ளை செல்வம். ஆமா, 16மே பிள்ளை செல்வம் இல்ல. உனக்கு படிச்ச பிள்ளைக்கு உனக்கு விவரம் தெரியுது, எனக்கு என்ன தெரியும்? பாட்டி சொல்லிட்டாள அப்படின்னு இப்ப 16 பிள்ளைய பத்தி சீரழிஞ்சிட்டாங்க. பிள்ளை கல்யாணத்தை வச்சிருக்கேன், ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, யாராவது கொடுங்களேன். 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுதா? ஆமா. அப்ப புதுக்குடிக்கு பத்திரிக்கை தான் வைக்கணும். நீர் கூறுகட்ட மாடி 8 கட்டு புல்லு தின்ன கதையில நீர் உமா மாட்டுக்கு உங்க பாட்டி சொன்னான்னு சொல்லிட்டு விவரம் இல்லாம நீர் காரியத்துகளை நடத்திட்டு இப்ப குழந்தைகளை வளர்க்கறதுக்கு சங்கடப்படுது, கஷ்டப்பட்டு. அப்ப இந்த 16 செல்வங்கள் இருந்தாலும் செல்வத்திலேயே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தானா? சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து அதுதான் குழந்தை சொத்து என்பார்கள். அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? எங்கனவா ராஜமன்னா, எங்கனவா ராஜமன்னா, எனக்கு வாய்த்த பிராணன் முற்பது வயது மாற்றி முடிதறிக்க பிள்ளை இல்லை, 40 வயதாச்சு நாட்டை ஆள
ஐயா நான் வட்டிக்கு வட்டி வாங்கி வாங்கி உண்டல் தோசம் இருக்கா இருக்க நான் கார வட்டி போட்டு கடை வயிறை நிறைத்தது உண்டா மன்னவா மன்னவா பிச்சைக்கு வந்தவர்களை நான் பிறகு வர சொன்னேனா நம்ம வீட்டுக்கு யாராவது பிச்சை கேட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது கண்டிப்பா சொல்லக்கூடாது அதுவும் சில பேர் குழந்தையோடு வந்தாங்கன்னு சொன்னா குழந்தையோடு வந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கொஞ்சமும் இல்லைன்னு சொல்லாம நம்மளால ஏண்ட அளவுக்கு அவங்களுக்கு சாப்பாட்டை கொடுக்கணும். என் வீட்டுக்கெல்லாம் பிச்சைக்கு வந்தாங்கன்னு வை முத தலைவாச கதை இழுத்து அடைச்சிருவேன். அதான உங்க வீட்டுல தரித்திரியமே போக மாட்டுக்கு. எங்க வீட்டுல யாரும் விருந்தாளி வந்தாங்கன்னா எங்க வீடு ஏத்தால மினி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வீடு. சரி நான் காலையில் அப்படியே வாசல் நின்று பார்ப்பேன் நம்ம வீட்டுக்கு யாரும் விருந்தாளி வராங்களா அப்படின்னு. சரிதானே பெரும்பாலும் வரமாட்டாங்க. சரி கட்டுண்டு தறி மாதிரி யாராவது ஒரு ஆள் வந்தாங்கன்னா மினி பஸ்ல இறங்கும் போதே பார்த்துக்கிடுவேன். சரிதானே நான் தலைவாசலுக்கு ஓடி வருவேன். ஆமா தலைவாசல ஓடி வந்து சரி இப்படி கையை வச்சு மறிச்சு நின்றுக்கிடுவேன். நல்லா கெட்டிக்காரு. ஆமா விருந்தாளி வாசலுக்கு வருவாரு. ஆமா வந்தவொடனே அவரை பார்த்து கேட்பேன் என்ன அண்ணாச்சி என்ன நீங்க ஒரு நாள் வராத ஆளு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க நீங்க எங்க வீட்டுல சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டீங்க. சாப்பிட சொன்னாங்க சரி காபி போட்டு தந்தாலும் குடிக்க மாட்டீங்க. எதனாலும் கொடுத்தா தானே குடிப்பாங்க. ஆமா எங்க வீட்டுல நீங்க இருக்க சொன்னாலும் இருக்க மாட்டீங்க. சரிதானே அதை மிஞ்சி ஒரு இளநீ ஏதாவது வாங்கிட்டு கொடுக்கணும்னாலும் 4 கிலோமீட்டர் போகணும். சரி தம்பி மகன் வேற வீட்டுல என் மகன் வேற வீட்டுல நான் பைக் ஓட்ட மாட்டேன். சரிதானே உங்க சௌரியம் எப்படி அப்படிம்பேன். அவர் என்ன சொல்லுவாரு வீட்டுக்கு வந்து விருந்தாளி என் முகத்தை பாப்பாரு. பார்த்துட்டு என்ன நினைப்பாரு தெரியுமா என்ன நினைப்பாரு வீட்டுல இருந்தோம்னா பச்சை தண்ணி கிடைக்காது சரி அப்படின்னு மனசுல நினைக்கும் போது ஆமா பஸ் மினி பஸ் கலக்க போயிருக்கு அப்படிம்பேன். சரிதானே இன்னும் 2 நிமிஷத்துல மேக்க வரும் உங்க சௌரியம் எப்படி அப்படிம்பேன். அப்படியா விருந்தாளி சொல்லாம கொள்ளாம வந்த பஸ்ல யாரி ஓடியே போயிரு வந்தோம்னு சொல்லல நான் போயிட்டு வாரம்னு சொல்லல இந்த வீட்டுக்கு வந்ததே நம்ம தப்பு தான் அப்படின்னு அவர் பாட்டுக்கு போயிருவாரு. அவர் பாட்டுக்கு போவாரு. பொண்டாட்டி வீட்டுக்கு நின்றுட்டு அண்ணாச்சி சாப்பிட்டு போங்க அண்ணாச்சி சாப்பிட்டு போங்க ஓட்டு கொடுத்தா தானே சாப்பிடுவாரு விருந்தாளிக்கு. இப்படி இருந்தா எப்படி யாரு வருவா யாரு போவா அப்படிங்கும்போது நம்ம வீட்டுக்கு யாரு விருந்தாளி வருவா. அதனால நம்ம வீட்டுக்கு யாரு சாப்பாடுன்னு வந்தாலும் நம்ம என்னைக்குமே இல்லைன்னு சொல்லக்கூடாதான். நம்மளால இருந்த அளவுக்கு நம்மளால ஏண்ட அளவுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும். அதைத்தான் இந்த நாகக்கண்ணி சொன்னா வட்டிக்கு வட்டி வாங்கி நான் வாங்கி உண்ட தோசை இருக்கா மன்னவா கார வட்டி போட்டு நான் கடை வயிறை நிறைத்தது உண்டா நான் ஒரு பாவம் செய்யலையே ஏன் ஒரு குழந்தை இல்லை என்று நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி என்ன சொல்லுகிறார் அவள் மனக்கவலை தாங்காமல் தாங்க முடியாம கண்ணு நல்ல புளிய மரம் கண்ணு நல்ல புளிய மரம் கவிர் ஓடுவார மரம் கண்ணிலையும் காயாமலே
மன்னவா பட்டத்தோடு மழை பொழியணும் பருவத்தோடு விளை விதைக்கணும்னு சொல்லுவாங்க. பட்டம் தவறினா யாருக்கு நஷ்டம்? பட்டம் தவறினா நமக்கு தான் நஷ்டம். பட்டம் தவறினா பணங்கிழங்கும் கூட நாரா போகுமா? இந்த வயதிலே குழந்தை இல்லையே மன்னவா, இனிமே எனக்கு எந்த வயதிலே குழந்தை இருக்க போகுதோ என்று கண்ணீரை வடிக்கக்கூடிய நேரத்தில், அந்த நேரத்தில், இந்த அழகான நேரத்திலே பாடும் நாமனுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து அலங்கார பந்தலிலே நாமளை ஆதரித்த அருமை செல்வச்சீமானவர்கள் ஐயாசாமி நாடார் அவர்களும் அவர் ஈண்டெடுத்த அருந்தவ புதல்வர் பொன்னுத்துறை நாடார் அவர்களும் பொன் அனிதா அவர்களும் பொன்னுத்துறை நாடார் அவர்கள் குடும்பத்தினர் சார்பாக அதோடு தூத்துக்குடி ஏபி அன்னலட்சுமி டிம்பர் சாமில் வைத்து நடத்தி வரக்கூடிய அன்னார் அவர்கள் அன்பு கரத்தாலே முதலாகவே நாமளுக்கு 1001 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசளித்து பாராட்டிய அன்னார் அவர்களோடு ஆலயத்தின் நிர்வாகத்தார் சார்பாக வில்லிசை கலைஞர்களை வரவழைக்க வேண்டும் என்று அன்போடு நாமளுக்கு ஒரு மலர் மாலையை மாணிக்க மாலையாகவே அணிவித்து சபையிலே நாமளை அன்போடு இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமளை ஆதரித்த அன்பு உள்ளங்களும் அவருடைய உச்சார் பெற்றார் உறவினர்களோடு பத்திரகாளி அருளாலை எப்படி வாழ வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும். மலை முருகன் அருளாலே, மலை முருகன் அருளாலே வாழ வேண்டும், வளர வேண்டும். அழகு மலை முருகனுட அருளா, ஐயா மலை முருகனுட திரும்பி பத்திரகாளி அருளாலே பல்லாண்டு வாழ்கவென்று அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி அவள் பிள்ளை இல்லாத குறைகள் பெருங்குறையாகி மதலை இல்லாத கவலையே மனக்கவலையாகி அவள் விதமாகவே சொல்லுகிறாளே. ஆனா வண்ண கொழுந்து வருவா, எனக்கு கொழுந்து வருவா, சாரம் ஏறுவா, கொழுந்து கட்டி பூஜை செய்ய குழந்தை இல்ல கொடுப்பா, மல்லி வருவா, மலையாளம் ஏறுவா, நான் மல்லி கட்டி பூஜை செய்ய மதலை இல்லாமா அள்ளி வருவா, எனக்கு அகிலமெல்லாம் ஏறுவா,
தப்பா போச்சு பாத்துக்கோ. ஏன் சாப்பாடை பத்தி என்ன இருக்கு? சாப்பாடு போட்டதுக்கும் வில்லுப்பாட்டு வச்சதுக்கும் சாய்மானத்துக்கு சேர் கொடுத்ததுக்கும் எல்லாம் சாப்பிட்ட கிரகத்துல இருக்காவோ அது அப்படியே தெரியுது பாத்துக்கோ. என்ன செய்யணும்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. வீட்டுல போய் படுப்போமா இல்ல வில்லுப்பாட்டை பாப்போமா, பூசை எப்ப முடியும், போய் கட்டை எப்ப சாத்துவோம்னு வர இருக்க முகத்தெல்லாம் பாரு பூரா சாப்பிட்ட கிரகத்துல இருக்காவோ. அதை சொன்னா சிரிப்பாங்க, இதை சொன்னா சிரிப்பாங்க. சரி அப்படின்னு நானும் ஒண்ணு ஒண்ணா சொல்லி பாக்கேன். ஒரு ஆளும் சிரிக்கிறதுக்கு முடியலன்னா சாப்பிட்ட சாப்பாடு அப்படி. ஆனா வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. அப்படியா? நான் அப்படிதான் ஒரு இடத்துல போய் சொன்னேன். சரி ஒரு ஆள் ஓடி வந்து அண்ணாச்சி நீங்க இங்க வாங்க, சரி வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகுமோ அப்படின்னாரு. சரி ஆமாண்ணாச்சி வாய் விட்டு சிரிச்சோம்னா நோய் விட்டு போகும், மனது சந்தோஷம் வரும் அப்படின்னு சொன்னேன். சரி அப்ப நீங்க ஐக்கியம் ஆஸ்பத்திரிக்கு வாங்க அப்படின்னாரு. ஏகப்பட்ட கேஸ் கிடக்கு, நீ வந்து முடிச்சு விட்டு ஏகப்பட்டவர் நோய் கிடக்காங்க, நீங்க வந்து சொல்லுங்க, சரி வாய் விட்டு சிரிக்க சொல்லுங்க, சரி அவங்க நோய் விட்டு போகட்டும் அப்படின்னாரு. சரி அது மாதிரி வாய் விட்டு சிரிச்சா நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த பெரியம்மா எல்லாம் இப்பதான் என்ன யாருன்னு முடிச்சு பாத்துக்கோ. இன்னும் சரியா நீ தெரியல, சரியா தெரியல, அரவரக்கமா தெரியுது. இவர் சொன்ன மாதிரி அங்க எல்லாம் அடைக்க கட்டில படுத்த உரம் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. முகம் வந்து டிம்மா தான் தெரியுது, படத்துல காமிக்க பாத்தியா அறகுறையா தான் தெரியும், தெளிவா தெரியல. ஐக்கிரௌண்ட்ல பூரா சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. பெரிய டாக்டர் வந்தாரு, இது இங்க இந்த யாரு இங்க தீராது அப்படின்னு மெண்டல் ஆஸ்பத்திரியில ஒண்ணு சேர்த்துட்டாங்க. திருக்கு பிடிச்சிருச்சு. அப்படி இருக்கு இப்ப அப்படித்தான். அதான மயக்கம். அவ சாப்பிட்டதுக்கும் நம்ம படிக்க பாட்டுக்கும் அவளுக்கு அப்படியே தாளாட்டுத மாதிரி இருக்கு. எல்லாரும் முக்கா தூக்கத்துல உட்கார்ந்து எல்லாரும் வில்லு பாக்கிய, அது உங்க முகத்துல பூரா தெரியுது. உன் பாட்டுக்குள்ள ஏதா சொல்லிடுற, என் உடம்புக்கு வருது எனக்கு. சமையல் மாஸ்டர்கிட்ட சொன்னேன், அண்ணாச்சி தோசையில ரொம்ப எண்ணெய் ஊத்தாதாங்க. இல்ல இல்ல அவ எண்ணெய் ஊத்தல, ஊத்தாப்பத்துல பூரா நெய் ஊத்தி இருக்காங்க. நெய் சாப்பிட்டா பிறகு உறக்க வராம என்ன செய்யும்? அப்ப இது காரணமே தவசுப்புள்ள அண்ணாச்சி தான் காரணம். ஆமா அவர்க்கெல்லாம் ஒரு மோதிரம் பண்ணி போடணும். நல்லா இருக்க மனுஷங்க இப்படி ஆக்கி விட்டாரு அவரு. நெய்யை ஊத்தி தோசை சுட்டு கொடுத்து அறுசுவையோடு நலபாகத்துடனே. ஆமா நல்ல தோசை நல்ல பரோட்டா. அடியப்பா நாமளாம் 32 தோசை வாங்கி சாப்பிட்டேன். நான் வந்து 22 பரோட்டா வாங்கினேன். ஆமா அண்ணாச்சி விசிட்டிங் கார்டை நான் வாங்கிட்டேன். தவசுப்புள்ள அண்ணாச்சி விசிட்டிங் கார்டை வாங்கிட்டேன். சரி என் கல்யாணத்துக்கு எப்போ கல்யாணத்துக்கு கல்யாணம் எப்போன்னு கேட்டேன். கல்யாணத்துக்கு பூ வச்சு வச்சிருக்கு. இப்பதான் பேரன் கல்யாணம், அடுத்த மாசம் கல்யாணம். பூ வச்சது பொண்ணுக்கு தெரியுமாயா? பொண்ணுக்கு தெரியாது, பொண்ணு காலேஜ் போயிட்டா. நல்லா போவா உன் வயசுல காலேஜுக்கு. ஆமா என் கல்யாணத்துக்கு தவசுப்புள்ள அண்ணாச்சி தான் கூப்பிடணும். அப்படியா? ஆமா கண்டிப்பா உன் கல்யாணத்துக்கு இந்த தவசுப்புள்ளைய கூப்பிடு, எல்லாரும் சாப்பிட்டு கிறங்கிடுவாங்க. ஆமா ஏன்னா சாப்பாடு அவ்வளவு ருசியா பண்ணிருக்காங்க. வேற என்ன? அதனாலே நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் குழந்தை இல்லாத கவலையே கொடுங்கவலையாகி, அடே நாகக்கண்ணி எப்ப பார்த்தாலும் பிள்ளை இல்லைன்னு நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. ஆண்டவனுடைய அருள் இருந்தா நமக்கு 60 வயதுக்கு அப்பாலும் அழகான பிள்ளை இருக்கும். இறைவனுடைய அருள் இருந்தா 70 வயது கப்பாலும் நமக்கு ஏந்தும் பிள்ளை இருக்கும். ரொம்ப லட்சண கழுதையா இருக்கும். 70 வயசுல குழந்தை பிறந்தா என்ன சொல்லுவாங்க? பேரன் ஒரு கடையை கூட்டிட்டு போனா பிள்ளைய பத்தி 3 வயசுல கையை பிடிச்சி பிள்ளைய கூட்டிட்டு போனோம்னா கடை தெருவுக்கு. சுப்பிரமணி என்ன சுப்பிரமணி, அதாவது நீ என்ன உன் பேரனையா கூட்டிட்டு போற? இந்த நெக்கல் தானே வேண்டாங்க. என் பேரன் இல்லடா, நான் பெத்த பிள்ளைய நான் கூட்டிக்கிட்டு போறேன். உனக்கு என்ன எப்படி கிண்டலா தெரியுதா? உனக்கும் பிள்ளைக்கும் வித்தியாசம் வேண்டாமாடா? கடவுள் எனக்கு இப்பதான் கொடுத்திருக்காரு, நான் கொண்டு போறேன். உன் சுவாலிய மட்டும் பாரு. ஆமா கடவுள் எனக்கு இப்பதான் கொடுத்திருக்காரு. 60 வயது 70 வயதுல குழந்தை பிறப்பதனால எந்த தவறும் இல்ல. பார்க்கிறவர்கள் ஒரு மாதிரி பலவிதமா பேசுவாங்க. அந்த காலத்துல 30 வயசுக்கும் 40 வயசுக்கும் தான் திருமணம் நடந்திருக்கு. அந்த காலம் முடிஞ்சிருக்கு. ஆமா அவங்க வந்து 140 150 வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க. இது கண்ட உண்மை. வாழ்ந்திருக்காங்க. எங்க பாட்டியெல்லாம் 140 வயசு வரைக்கும் இருந்தா. இருக்காளோ? அவன் இருந்தா. சரி இப்பதான் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் போனா. ஐயோ பாவம்.
சந்தோஷமா அனுப்பி விட்டோம். அது மாதிரி இப்ப என்ன தெரியுமா, என்ன 13 17 நடுப்பிராயம். நடுப்பிராயம் 20 22 2 ஒண்ணு பெற்றெடுப்பாங்க. ஆமா 30ல முடி நரைக்கும் 40ல நடுக்கம் கொள்வார்கள் 50ல அடங்கி கொள்வார்கள். ஆமா காலம் வந்து அப்படி மாறி போச்சு. 50 வரைக்கும் உறுதியெல்லாம் சொல்ல முடியாது. அது யாருக்கு எப்பவுமே சொல்ல முடியாத அளவுக்கு இப்ப போய்கிட்டு இருக்கு. அந்த கணக்கு வேற. இது வந்து நாட்டினுடைய கணக்கு. இப்போ உள்ள சாப்பாட்டுக்கும் சௌரியத்துக்கும் பழைய காலத்துள்ள சாப்பாடை சாப்பிட்டவங்க அப்படி கெதியா இருந்திருக்காங்க. அந்த காலத்து சாப்பாடு வேற. என் உடம்பு மாறி இருக்கும் ஒரு கைகள். அடியப்பா என்னுடைய உருவம் எப்படி இருக்கு அது மாதிரி கால்கள் கைகள் தூண்கள் மாதிரி இருந்துச்சு. ஆமா பெரிய தூணெல்லாம் ஒத்தையில தூக்கி நிப்பாட்டிடுவாங்க. ஆமா அதனால நாகக்கண்ணி என்ன நான் காட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர முடியுதா? சரி வீட்டுக்கு வந்தோம்னா பிள்ளை இல்ல குழந்தை இல்லைன்னு சொல்லி அழுவுதே அம்மா. ஆமா நீ பெண்ணா பிறந்தாலும் சொல்லி அழுவுத. சரிதானே உன் கவலை சொல்லி அழுவுத. சரி நான் ஆணா பிறந்த ஆம்பளை நான் என்ன செய்வது? சொல்லி அழ முடியுமா? முடியாது. காலையில் அதிகாலை 5 மணிக்கு ரோட்ல போய் பைபாஸ்ல போய் சரிதான் 2 டீயை குடிச்சிட்டு கட்டையில காத்தடிக்காம 2 டீ குடிக்கிறா. ஆமா நான் வீட்டுல ஒரு சொம்பு காப்பி குடிப்பேன். சரி கடைக்கார அரை கிளாஸ் தான் போட்டு கொடுக்காரு. அதேதான் 2 டீ குடிச்சாதான் லேசா குடிச்ச மாதிரி இருக்கு. அவன் எறும்பு அடிச்ச மாதிரி இருக்கும். ஆமா 2 டீயை டீ கடையில குடிச்சிட்டு சரி அங்க நிக்க ஆளுக்க கிட்ட அண்ணாச்சி என்ன எனக்கு குழந்தை இல்ல பிள்ளைன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா என்ன செய்வான்? காரி மூஞ்சல துப்பிடுவான். நல்ல வேலை அங்க துப்புறான். நீ பெண்ணா பிறந்த சொல்லி அழுவத. சரி நான் ஆனா பிறந்த ஆம்பளை சொல்லி அழ முடியாம. அதனால நீ ஒண்ணும் கவலைப்படாத நாகக்கண்ணி. ஆண்டவனுடைய அருளாலே நமக்கு எப்போது குழந்தை வேண்டுமோ அப்போது நமக்கு குழந்தை இருக்கும் என்று தன் மனைவிக்கு ஆறுதலை சொன்னார். கவலைப்படாதே அம்மா கவலைப்படாதே அம்மா கவலைப்படாதே கணவன் நானு சொல்லுகிறேன் கவலைப்படாதே கணவன் நானு சொல்லுகிறேன் கவலைப்படாதே உன்னுடைய கணவன் நான் சொல்லுகிறேன் வருத்தப்படாதே தாயே வருத்தப்படாதே தாயே வருத்தப்படாதே மன்னன் நானு சொல்லுகிறேன் வருத்தப்படாதே மன்னன் நானு சொல்லுகிறேன் வருத்தப்படாதே
மன்னாதி மன்னா மகுடமுடி ராஜமன்னவா ராஜமன்னா நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தா தானே அது அவக்குன்னு வந்து உதவி பண்ணுவான் தான் பிறனும் பிள்ளை தன்னோடு பிறக்க வேண்டும் பிறகு என்பார்கள் நாளை புண்ண நம்ம வாழ்ந்து மடிந்து மரணலோகம் போனோமானா நாமளை வழி அனுப்புவதற்கு ஒரு பிள்ளை இருக்கா சேர்ந்திருந்து நாம சிவலோகம் சேரும் காலம் வந்தா சேர்ந்தனுப்ப நாமளுக்கு ஒரு குழந்தை கிடையாது மன்னவா அப்படியே நாமல் மாண்டு மடிந்தாலும் நாமளுக்கு எப்பேற்பட்ட போராட்டம் வரும் தெரியுமா என்ன வரும் மன்னாட்டாங்கரையோ பணங்காசோட இருந்து மாண்டு மடிந்து விட்டோம்னா நம்ம சொந்தக்காரே சுகக்காரே கூப்பிடாமலே முன்னால வந்து நிப்பான். மூணாவது சுக்காரனா இருப்பான். நான் தான் முதல் சுக்காரே அப்படிம்பா. பணங்காசு இருந்தா ஒருவேளை பணங்காசு இல்லாம நம்ம பிள்ளை இல்லாம மாண்டு மடிந்து விட்டோம்னு வைங்களே, சொந்த பெரியப்பா மகனா இருக்கும். அவன் கூப்பிட்டு உங்க சித்தப்பாவுக்கு இது வரைக்கும் பிள்ளை இல்லாம செத்து போயிட்டாருடா, உங்களைத்தான் பிள்ளையா நினைச்சாரு, வந்து உங்க கைய வச்சுங்க காரியத்தை ரெடி பண்ணுங்க அப்படின்னா பணங்காசு இருந்தா முன்னால வந்துருவான். பணங்காசு இல்லாம ஒண்ணும் இல்லாம மாண்டு போயிட்டாருன்னு வையே, அத போய் சொல்லுவான், போங்கடா போலத்தவங்களா, நான் செத்து போன எங்க அப்பனுக்கே கொல்லி வைக்கலையா, அவனை கெட்டின வீட்டுக்கு வெள்ளையடிக்க போயிட்டான். வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போக வேண்டியதானே, கட்டி போட்டு போயிட்டாரு, நீ வெள்ளை அடிச்சு பாரு. நான் செத்து போன எங்க அப்பனுக்கே கொல்லி வைக்கல, இவனுக்கான கொல்லி வைக்க போறேன். ஒண்ணு மத்த பையன் சித்தப்பனாவது செத்தப்பனாவது தூக்கு என் சவத்தை தூக்கு அப்படின்னு பேசுவான். அதான் பணம் பந்தியிலே குணம் குப்பையில இருக்கான். பணத்துக்குத்தான் மதிப்பை தவிர ஒருவர் குணத்துக்கு கிடையாது மன்னா. நல்ல குணக்காரன், நல்ல குணம் உள்ள ஆளு அப்படின்னு பழக்கடையில போய், அண்ணாச்சி பழக்கடை அண்ணாச்சி எனக்கு 5 கிலோ ஆப்பிள் கொடுங்க, நான் நல்ல குணக்காரன் சொன்னா கொடுப்பாரா? எண்ணெயை பிடிச்சு மூஞ்சில ஊத்திடுவாரு. அதனால என் மன்னாதி மன்னா இருக்கு வரைக்கும் தான் நம்ம பிள்ளை இல்லாம செத்துட்டாலும் செத்தாலும் நமக்கு மோட்சம் இருக்குமா. அதனால இனியும் நாம இப்படியே இருக்க கூடாது. இறைவனாகிய சிவபெருமானை எண்ணிக்கொண்டு 6 வருடமாகவே தவங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்க இந்த அழகான நேரத்திலே பாடும் நாமனுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று பாடும் நாமனுக்கு
பரிசீலிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து நாமளுக்கு கல்வி பணம் கொடுத்து ஆதரித்த அருமை செல்வச்சீமானவர்கள் ராம்குமார் அவர்கள் சார்பாகவும் அதோடு கார்த்திகா அவர்கள் சார்பாகவும் அருமை சகோதரி அவர்களுக்கு இன்றைய நாளிலே பிறந்த நாள் காணக்கூடிய கார்த்திகா என்று சொல்லக்கூடிய அன்பு சகோதரிக்கு எங்கள் வில்லிசையின் சார்பாகவே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதோடு பிறந்த நாள் நீங்க எத்தனாவது பிறந்த நாள் சொல்லலையே, அது நமக்கு தேவையில்லையே. அதனாலே பாடும் நாமளுக்கு அவள் பிறந்த நாள் திருநாள் நன்னாளை முன்னிட்டு நாமளுக்கு 501 லட்சத்தை அரை கோடியாகவே அள்ளி கொடுத்து அன்போடு நாமளை ஆதரித்து உள்ளார்கள். இன்றைய தினத்திலே பிறந்த நாள் காணக்கூடிய கார்த்திகா என்று சொல்லக்கூடிய அருமை சகோதரி அவர்களும் உச்சார் பெற்றார் உறவினர்களோடு எவ்விதமாகவே வாழ வேண்டும் தெரியுமா? ஈசன் பகவானோட அருளா, ஈசன் பகவானோட அருளா, அருளா கையிலை போல் வாழ அவரும் சென்றதொரு இடங்கள் எல்லாம் சிறப்பு வச்சு வாழ வேண்டும். அவரும் நோயற்ற வாழ்வோடு என்னும் முறை வச்ச செல்வத்தோடு என்னைக்கும் வீடு ஒளி வாழ வேண்டும். எங்கள் அரிராமன் அருளாலே ஆனந்தமா வாழ வேண்டும். எங்க மாயாண்டி கிருபையாலே என்னைக்கும் மகிழ்வோடு வாழ வேண்டும். அவர் இந்த நல்ல வயது போல வயது போல 100 ஆண்டு வாழ வேண்டும். இந்த வயது போல சென்ற இடங்களெல்லாம் சிறப்பு பெற்று நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடும் இந்த வயது போக மாங்கல்யம் தலைத்த மங்களகரமாகவே இன்னும் 100 ஆண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்கவென்று பத்திரகாளி அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. ஆமா, இதுல ஒரு சின்ன கருத்து. என்ன கருத்து? என்னன்னு கேட்கணும். என்ன? அதாவது நாமளும் அவர்கள் மாதிரி ஒரு மனிதர் தான். ஆமா, இருந்த போதிலும் நாம ஒரு கலை தொழில படிச்சிருக்கோம். கலை தொழில இது வில்லு யாரு வில்லு? ராமனுடைய வில்லு. ராமனுடைய வில்லு. ஆமா, இந்த வில்லு முன்னாலே இருந்து நாம என்ன சொல்லுகிறோமோ, அதாவது நீங்க பணம் கொடுத்ததற்காக நாங்க வாழ்த்துகிறோம் அப்படிங்கிறது கிடையாது, நினைக்க கூடாது. இந்த வில்லிசைக்கு முன்னால இந்த ராமனுடைய வில்லுக்கு முன்னால் இருந்து நாங்கள் எந்த வார்த்தை சொல்லுகிறோமோ அந்த வார்த்தை பலிக்குமா? அதற்கு ஐதீகம் அதுதான். அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. ஆமா, ஆகையினால சரி, எங்களுக்கு வாழ்த்துவதற்கு வயது கிடையாது. யாரையுமே வாழ்த்துவதற்கு எங்களுக்கு வயது இல்லை. ஆனால் இந்த ராமனுடைய வில்லுக்கு முன்னிருந்து எதை சொல்லுகிறோமோ அந்த வார்த்தை பலிக்கும் என்பது ஐதீகம். அதனாலதான் நாங்க சொல்லுறோம். ஆமா, நீங்க ரூபா இருக்கவே ரூபா கொடுங்க, கொடுக்க முடியலனாலும் பிரச்சனை இல்லை. அதனாலே நாமளை பாராட்டிய அன்பு உள்ளங்கள் என்றென்றைக்கும் வாழ வேண்டும் என்று அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. வணங்குதம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது இந்த நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் இனியும் நாமளுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுமானால் அந்த இறைவனாகிய சிவபெருமானை நினைத்து 6 வருடங்களாக தவம் இருக்க வேண்டும் என்று இருபேர்களுமே எங்கே தவம் இருக்க வருகிறார்கள்? வெள்ளி சவா தலை மூழ்கி, வெள்ளி சவா தலை மூழ்கி, வெள்ளி சவா தலை மூழ்கி, தலம் மூழ்கி அங்கே விரதம் அது இருந்து வார, அங்கே விரதம் அது இருந்து வார.
இல்லை. ஒரு வாரங்கள் தவம் இருந்தார்களா? அதுவும் இல்ல. 12 வருட காலங்களாக சரி இறைவனாகிய சிவபெருமானை எண்ணி ஆமையா இரு பேர்களுமே எப்படி தவம் இருக்கிறார்கள்? எப்படி ஐயா? உண்ணாமல் உறங்கி அதாவது மேள இசை கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று விழா கமிட்டியார்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வந்தாச்சு அண்ணாச்சி வந்து அப்படி நிக்காங்க, ரெடியா நிக்காங்க. நேத்திய கடன் வைத்திருக்கக்கூடியவர்கள் அவரவர்கள் வீட்டில் ரெடியாக இருக்க வேண்டும் என்று விழா கமிட்டியார்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். நேத்திய கடன் செலுத்தக்கூடியவர்கள் பக்தர்கள் அத்தனை பேர்களுமே வீட்டில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி இப்போ மேள இசையோடு வருவார்கள். அவர்களோடு நீங்கள் வந்து நேத்தியத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார். இப்படியாகவே 6 வருட காலங்களாக இருந்து தவங்களையே செய்து வருகிறார் அல்லவா? 12 வருடமாகியும் பகவான் சிவன் வரவே இல்லை. அப்பந்தான் நாகராஜனும் நாகக்கண்ணையும் மனசுல நினைக்காங்க, என்ன நினைக்காங்க? இத்தனை வருஷமா நம்ம தவம் இருந்திருக்கமே, இந்த ஆண்டவே ஏன் இன்னும் நமக்கு மனசு இறங்கி வரல, நம்மள முழிச்சே பார்க்கலையா? ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குற்றம் குறை இருக்குமோ, இலைய தார்மாரா போட்டுப்போம், ஒருவேளை நம்ம தவறாகத்தான் தவங்களை செய்து விட்டோமா, அதானே கேட்டேன் என்ற ஆண்டவனை என்னையே அழுது புலம்பினார்கள். தேங்காய் உடைக்கும் போது ஆண்முடிய ஒரு பக்கம் வைக்கணும், பெண்முடிய ஒரு பக்கம் வைக்கணும். வச மாதிரி வச்சாச்சுன்னா பலிதமாகாது. பிறகு
பெண்முறி எந்த பக்கம் இருக்கணும், ஆண்முறி எந்த பக்கம் வைக்கணும், பெண்முறி எந்த பக்கம் வைக்கணும். அதாவது எனக்கு மறதியா இருக்கு, அது திருப்புங்க. தேங்காய் முடி, அது தேங்காய்